காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரையிலும் சாப்பாடு. ஒரு நாளைக்கு 5000 பேருக்கு சாப்பாடு கணக்கு பண்ணிருக்காங்க. இதுக்கு அந்த அன்னதானத்துக்கான செலவு எல்லாம் இறைவன் தான், டெபாசிட் தான். வணக்கம். உளுந்தூர்பேட்டையில் சின்ன திருப்பதி. திருப்பதியில் உள்ளவாறு அனைத்து வசதிகளுடன் உளுந்தூர்பேட்டையில் திருப்பதி வெங்கடேச பெருமாள் கோயில், திருமலை திருப்பதி தேவஸ்தானம், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பல இடங்களில் வெங்கடேச பெருமாள் கோயில்களை கட்டி வருகிறது. தமிழகத்தில் கன்னியாகுமரி, சென்னை ஆகிய இடங்களை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் திருப்பதி பெருமாள் கோயில் அமைக்க திட்டமிடப்பட்டது. இதற்காக உளுந்தூர்பேட்டையில் சென்னை, திருச்சி மற்றும் உளுந்தூர்பேட்டை, சேலம் புறவழிச்சாலை சந்திக்கும் இடத்தில் உள்ள மேம்பாலம் அருகே 5.5 ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் 25 கோடி மதிப்பீட்டில் திருப்பதி தேவஸ்தானத்தின் மூலம் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் கட்டப்பட்டு வருகிறது. 5.5 ஏக்கர் நிலத்தையும் 3.16 கோடி ரூபாய் நன்கொடையினையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு வழங்கினார் உளுந்தூர்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு குமரகுரு. இவர் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழுவில் உறுப்பினராகவும் இருந்தவர். மேலும் பல்வேறு தரப்பிலிருந்து கோயில் கட்ட நன்கொடைகள் குவிந்தன. இந்த கோயிலை கட்டி முடிக்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ரூபாய் 25 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. இதன் முதற்கட்டமாக கற்பாலயம், கற்களாலான அர்த்த மண்டபம், முகப்பு மண்டபம், ராஜகோபுரம் மற்றும் பிரகார சுற்றுச்சுவர் கட்டுதல் உள்ளிட்ட கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு பணிகள் முடியும் தருவாயில் உள்ளது. 9/6/2023 அன்று மகா மண்டபத்தின் கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் திருவதிகை சரநாராயண கோயில் ராம பட்டாச்சாரியர் தலைமையில் லட்சுமி நரசிம்ம சதர்சன ஹோமம் செய்யப்பட்டு புனித நீர் ஊற்றி பூமி பூஜை நடந்தது. இதில் திருமலை திருப்பதி தேவஸ்தான தலைவர் சேகர் ரெட்டி, உளுந்தூர்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு மற்றும் நன்கொடையாளர்கள் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி மகா மண்டப கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தனர். இதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு குமரகுரு, இங்கு கட்டப்படுகின்ற திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் ஸ்ரீ வெங்கடேச சுவாமி கோயில் பல்வேறு சிறப்பு அம்சங்களை உள்ளடக்கி திருப்பதி கோயில் வடிவமைப்பிலேயே அமைய இருக்கிறது என்றும், இந்த திருக்கோயில் இந்த சுற்றுவட்டார மக்கள் வந்து வழிபடவும், தேசிய நெடுஞ்சாலை வழியாக பயணம் செய்யும் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து அருள் பெறும் வகையிலும் சிறப்புடன் அமையும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். திருப்பதிக்கான திருமண மண்டபம் திருப்பதி, ஆமாம், திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உளுந்தூர்பேட்டை. இதுக்கு எவ்வளோ எஸ்டிமேட்? எவ்வளோ சார்? இது வந்து 5.5 கோடிங்க. 5.5 கோடி. இது ஸ்பான்சர் வந்து பாரிவேந்தர். அவர் இது மட்டும் தானே? இதுல வேற ஏதாவது இருக்கா? இது மட்டும் தாங்க. இது மட்டும் தான் அவருது. அவர் ஸ்பான்சர் இந்த திருப்பதி தேவஸ்தானம் உளுந்தூர்பேட்டையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு திருமண மண்டபம் மட்டும்தான். இதுக்கு 5.5 கோடி. இது எப்போ முடியும்? இன்னும் ஒரு 6 மாசத்துல 7 மாசத்துல முடியும். 6-7 மாசத்துல முடியும். இப்போ இந்த உளுந்தூர்பேட்டை திருப்பதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு திருமண மண்டபம். இதே மாதிரி வேற என்னென்ன இருக்கு சொல்ல முடியுமா சார்? இதுல வந்து அன்னதான கூடம் அந்த பூசா பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அது வந்து அன்னதான கூடம். சரி, எடப்பாடியார் செஞ்சு கொடுக்குறாருங்க. அது வந்து எடப்பாடியார் ஸ்பான்சரா? ஆமாங்க, ஸ்பான்சர் ஃபுல்லாவே அவர் தான். சரி.
சரி, அதான் இப்போ வந்து லேட்டஸ்டா இப்போ வந்த ஒரு மாசத்துக்கு முன்னால வந்து ஆமாம் பூஜை போட்டாருங்க. சரி ரைட்டு ஓகே. அடுத்தது வந்து இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் அவர் அர்ச்சகா குவார்டர்ஸ் கட்டி தராருங்க. எந்த கோட்டர்ஸ்? அர்ச்சகா குவார்டர்ஸ், அர்ச்சகர்கள் மட்டும் தங்கறது. அந்த பின்னால இருக்குது அந்த 2 மாடியா? ஆமா 2 மாடி கட்டணும். அர்ச்சகர்கள் மட்டும் அத்தனை அர்ச்சகர்கள் இருப்பாங்களா? அது வந்து இல்லைங்க, அது ஒரு டியூட்டிக்கு 3 பேரோ 4 பேரோ கணக்கு பண்ணியிருக்காங்க. சரி, அதனால அங்கே போட்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய கட்டணம் அவங்க தங்குறதுக்கு? அவங்க வந்து 3 டியூட்டி இல்லைங்களா, 9 பேர், 9 பேருக்குள்ள அவங்க 12-15 பேருக்கு மேல இருப்பாங்க. அவங்க அர்ச்சகருக்கு மட்டும்தான். அர்ச்சகருக்கு மட்டும். அது ஸ்பான்சர் யாரு? அது வந்து இந்தியா சிமெண்ட் சீனிவாசன். இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் அது ஸ்பான்சர். சரி, ஒன்று 2 3 கட்டுறாச்சு. இதை தவிர வேற என்ன இருக்கு? அது என்னண்ட மருதம் குரூப்ஸ் வந்து விஐபி குவார்டர்ஸ் கட்டி கொடுக்குறாங்க. இப்போ இந்த பூசா பேஸ்மெண்ட் அந்த கிளம்பி பேஸ்மெண்ட். ஆமாங்க, கிளம்பி நிக்குது. ஆமாங்க ஆமாங்க. அது யாரு கட்டி தராங்க? மருதம் குரூப்ஸ். மருதம் குரூப்ஸ். அது என்ன மருதம் சிமெண்டா? இல்லைங்க, அந்த அவங்க பில்டர்ஸுங்க. பில்டர்ஸ், மருதம் குரூப்ஸ் பில்டர்ஸ். அவங்க வந்து அது என்ன பில்டிங்? அது விஐபி குவார்டர்ஸ். விஐபி குவார்டர்ஸ். விஐபி வந்தா தங்குறதுக்கு, வரக்கூடிய விஐபிங்கெல்லாம் தங்குறதுக்கான குவார்டர்ஸ். அப்போ இது ஒன்றாச்சு. அப்புறம் அந்த அன்னதான கூடம் ஒன்றாச்சு. அப்புறம் இவங்க பூசாரிகள் தங்குறதுக்கான இடம் ஒன்றாச்சு. அப்புறம் விஐபி குவார்டர்ஸ் ஒன்றாச்சு. 4 ஆயிடுது. அப்புறம் என்ன இருக்கு? அப்புறம் வந்து கடலூர் உட்லண்ட்ஸ் ஓனர் வந்து அந்த கோவில் முன் மண்டபம் கட்டி தராங்க. கோவில்ல முன்னால ஒரு மண்டபம் இருக்கு, பின்னால ஒரு கருவறை இருக்கு. கருவறை வந்து தேவஸ்தானம் கட்டி தேவஸ்தானம், திருப்பதி தேவஸ்தானம் செஞ்சு தரது கருவறை. அது வந்து எம்எல்ஏ வந்து எல்லாருமே சேர்ந்து எல்லாம் கும்பலா டோனர் கொடுத்துருக்காங்க. டோனர் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க தேவஸ்தானம் கட்டணும்னா அங்கேயே டெண்டர் விட்டு அவங்க வந்து செய்யறாங்க. ஓகே. அப்ப முன்னால இருக்கக்கூடிய மண்டபம் மட்டும்தான், அதுவும் தேவஸ்தானம் தான் கண்ட்ரோல்ல வருது. இருந்தாலும் உட்லண்ட்ஸ் ஓனர் செஞ்சு கடலூர் உட்லண்ட்ஸ். சரி, இதை தவிர வேற என்ன இருக்கு? பசுமாடு வந்து தங்கறதுக்காக. அது எங்க இருக்கு? அந்த மூலையில இருக்கு பாருங்க, ஒயிட் அடிச்சிருக்கு பாருங்க. ஆமா, ஒரே ஒரு ரூம் மட்டும் அதுல இருக்கு. ஆமாங்க, அது வந்து தங்கறதுக்கு, புல்லு வைக்கிறதுக்கு. ஆமா, அது அவங்க இன்னும் கட்ட ஆரம்பிக்கலையா? முடிச்சே போட்டாங்களா? அது எங்க இருக்கு? பாருங்க, வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஆமா, அது கொஞ்சோண்டு தானே இடம். 2 மாடு 3 மாடு தாங்க. 3 மாடு மட்டும் தங்குற மாதிரி. அது யாரு? டோனர் யாரு? அது தெரியலங்க, எனக்கு தெரியல. அப்புறமேட்டு புஷ்கரணி ஒண்ணு இருக்கு. அது எங்க? தோ பக்கத்துல, கோயிலுக்கு பக்கத்துலயே வடக்கால பக்கம் இருக்கு பாருங்க. கோயில் குளம் இருக்கா? அது ஒருத்தர் டோனர். புஷ்கரணி ஒண்ணு இருக்கு. அது எந்த இடம்? இதோ பாருங்க, மகா மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க. ராஜகோபுரத்துக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க. ஓகே, அது புஷ்கரணி. அது ஒரு டோனர். வாராகி
வாராகி அம்மன் ஒரு டோனரு. வாராகி அம்மா அது எங்க இருக்கு? அது குளத்துக்கு பக்கத்துலேயே வருதுங்க, வரப்போகுது. சரி. அப்புறம் ஆஞ்சநேயர் ஒரு டோனரு. 2 சிலை இருக்காங்க. கருடன் ஆஞ்சநேயர் ஒரு டோனரு, கருடாழ்வார் ஒரு டோனரு. அது அது 2 டோனரு. ஆமாங்க. திரும்ப வந்து ஆட்சி ஒரு டோனரு. அது யாருன்னு உங்களுக்கு டீட்டெயில் தெரியல. எம்எல்ஏ கேட்ட எம்சி சம்பத்து கட்டி கொடுத்துருக்காருங்க இந்த ஆபீஸ். இது என்ன ஆபீஸ் ரூம்? ஆமா. அவங்க தேவஸ்தான ஆளுங்க வந்தாச்சுன்னா தங்கி. ஆமா, டிக்கெட் கொடுக்கறது போறது. ஓ, அந்த டிக்கெட் கவுண்டர் மாதிரி அது. சரி, இப்ப நிறைய இந்த இதெல்லாம் தோண்டி போட்டிருக்காங்களே, இது அதாங்க அந்த அன்னதான கூடம். அன்னதான கூடம் வித் ஸ்டோரேஜ் குடோன். 3 வேளைக்கு சாப்பாடு உண்டு. ஆமாங்க. காலையில 8 மணிலிருந்து நைட்டு 11 மணி வரையிலும் சாப்பாடு. ஒரு நாளைக்கு 5000 பேர் சாப்பாடு கணக்கு பண்றது. இதுக்கு அந்த அன்னதானத்துக்கான செலவு எல்லாம் இறைவன் தான், டெபாசிட் தான், எல்லாம் தான் நிறைய பேர் தருவாங்க. இல்லை
அந்த நம்பிக்கையில் பண்ணுறாங்க. இதெல்லாம் முடிச்சு இந்த கோயில் எப்போ தான் ஓப்பன் ஆகும்? ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? 2 வருஷம் இல்லை 1.5 வருஷத்துக்கு 2 வருஷம் ஆயிடலாம். எப்படி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முடிஞ்சாதான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அடுத்த எம்எல்ஏ எடுத்தால் நம்ம டேட்டு பார்த்து அவர்கிட்ட வாங்கிக்கலாம்.